நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் கோப் குழுவின் இடைக்கால அறிக்கை ஆகியவற்றை வெளியிடுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு சிலர் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுப்பதாக எதிர்க்கட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜலஸ் அழகப்பெரும இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். பெரும்பாலும் இன்று பாராளுமன்றத்தின் இறுதி நாளாக இருக்கக்கூடும் என கருத்துகள் தெரிவிக்கப்படுகின்றது. அது உண்மையா இல்லையா என்பது இரண்டொரு நாளில் தெரிந்துவிடும். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு விடுக்கும் அழுத்தங்களே இன்று சவாலாக அமைந்துள்ளன. இலங்கை வரலாற்றில் இது ஒரு வெட்கக்கேடான விடயம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, கோப் குழுவின் அறிக்கையை வெளியிடுதல், சில அரசியல்வாதிகளின் உடல்நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தல் என அனைவரும் அறிந்த விடயங்களே. நம்பிக்கையில்லா பிரேரணை அல்லது கோப் இடைக்கால அறிக்கை ஆகியவற்றுக்கு பயந்து பாராளுமன்றத்தை கலைக்க எடுக்கும் முயற்சிகளை நாம் தோற்கடிக்க வேண்டும். சிறுபான்மை பிரதிநிதித்துவம் காணப்படும் கட்சிகளுக்கு உணர்வுபூர்வமான விடயங்கள் காணப்படின் அவற்றை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றியதன் பின்னர் அதனை கொண்டு வாருங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதேபோன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற ரீதியில் நாம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அவ்வாறு முடியாவிடின் இருப்பது ஒரு மாற்று வழிதான். அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு பாராளுமன்றத்தை கலைப்பதே அந்த வழி.